இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன லவடிக்கப்பால் திருட்டு போயண்டா நீ ஒரு திருடன். பில்டப் பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. இத புடிங்க. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க. 3 வேளையும் சுடுசோறு சாப்பிடலாம். பிடாரிச்சேரியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை திறந்து வைக்க வந்த பரமக்குடி எம்எல்ஏ முருகேசனை வரவேற்க திமுக கொடிகட்டி ஸ்பீக்கரில் கொள்கை விளக்க பாடல்களை ஒலிக்க விட்டனர். ஓப்பனிங் சீன்லயே அவமானமா? நெடுஞ்சாலை எங்களுக்கு பஞ்சுமெத்தை, ஸ்பீக்கர் பாட்டு எங்களுக்கு பூஸ்ட் என்று மொட்டை வெயிலில் கால் மேல் கால் போட்டு இளம் குடிகாரர் அட்ராசிட்டி செய்த சம்பவம். ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடிலாம் இங்க இருக்க, நீ தனியா அடிபடி சாப்பிடுற. பாத்தியா அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பார் கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா நீங்க வேலைக்கார வந்திருக்கீங்க. இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. எல்லாம் முகம்லாம் வந்து 3/4 பேர் படப்படான்னு இருக்கு. என்னன்னு தெரியல. எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி, பாட் பவுடரு, எல்லாம் சிங்கார் குங்குமம் படப்படான்னு இருக்கு. என்னன்னு தெரியல. என்ன காரணம்? 1000 ரூபாய் வச்சா 1000 ரூபாய் வச்சா அதான் காலேஜ்னு பாக்குறேன். இல்லனா செருப்பு பிஞ்சிடும். எரியுதடி மாலா, ஃபேன் போடு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்கமே பத்தாதா? தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இது வரைக்கும் எந்த கட்சியிலையுமே பெண் வேட்பாளர்கள் அப்படிங்கிறது களம் இறங்கின மாதிரி தெரியல. இவ்வளவு நாளா டெலஸ்கோப்பை போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் வீடு அப்படி சொல்லி சுத்திட்டு இருந்தீங்க. வஞ்சர மீனை வறுத்து வச்சாம ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. என்னது? இட்ஸ் ஹியூமன் பிரெயின். முதல் முறையா துண்டு கட்சி துண்டெல்லாம் போட்டுட்டு மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன சொல்றாங்க மக்கள்? மக்களும் என்னை நம்பி நான் இந்த துறையிலையும் வந்து அவங்களுக்கு ஏதாவது நல்லா செய்வேன்னு நம்புறாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சங்கரன் கோயில் பகுதியில் இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில பணியாற்றிருக்கீங்க. வந்து ஓவரால் இந்த தொகுதி அப்படிங்கிறது வந்து ஒரு 4-5 சட்டமன்ற தொகுதி எல்லாம் கலந்து வர்றது தானே? ஆமா சார். அது ஓவரால் எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும் சார். சாரி, எனக்கு தெரியாது. தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிரதான பிரச்சனைகளா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன இருக்கு? எதிர்த்து களத்துல நிக்கக்கூடிய வேட்பாளர்களை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப்புப்பா. எங்க கட்சியை பொறுத்தளவுல சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். எங்க கட்சியை பொறுத்தளவுல சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். நேற்று ஒரு பேச்சு, இன்று ஒரு பேச்சு பேசும் கட்சி திமுக அல்ல. ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. நேற்றும் ஒரே பேச்சு, இன்றும் ஒரே பேச்சு. நேற்று நீட்டை ஒழிப்புன்னு சொன்னோமா, இன்னைக்கு அதைத்தானேப்பா சொல்றான். இன்னைக்கு திமுக யார் அந்த தேர்தல் அறிக்கை குழுல இருந்தது? அதோடைய தலைவர் வந்து கனிமொழி எம்பி. கனிமொழி வேற யாரா இருந்தது? மேயர் பிரியா. நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா போடுங்க சார். ஒரு அறைக்குள்ள அனுப்பிச்சு டிஆர்பி ராஜா, மேயர் பிரியா இவங்க 2 பேரோட கலந்தாலோசனை பண்ணி தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணுங்கன்னு சொன்னால் எத்தனை நாள் ரெடி பண்ண முடியும்? அதிகபட்சம் ஒரு 10-15 நாட்கள்ல பண்ணலாமா? 1 வருஷம் ஆனாலும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. இவங்க 2 பேருக்குமே விஷயம் என்னன்னே தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என்னது தெரியாதா? 21 சொன்ன தேர்தல் அறிக்கையில் இது பாருங்க. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய்னு சொன்னார. இங்கே வந்த பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்தன்னு சொன்னாங்க. இதில் இப்போ இது 10 தான். இந்தியா முழுவதும் உள்ள மகளிருக்கு 1000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? நான் என்ன கேனேனா?
திமுக மின்கட்டண உயர்வை உடனடியாக குறைக்காவிட்டால் நாங்கள் தொழில்களை மூடும் அபாயம் நேர்ந்துள்ளதுன்னு எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்களா? 10 பைசா குறைச்சாங்களா? இல்லை, தேர்தல் அறிக்கையில் கூட இடமில்ல. நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. அப்போ பெட்ரோலை எப்படி 75 ரூபாய்க்கு கொண்டு வர? இல்லை சார், இதில் இப்போ அந்த வடிவேலு ஜோக்கர் நீங்கள் நினைவுபடுத்திப்பாங்க. கேளுப்பா, யாருக்கிட்ட கேட்குற? வேற வழி இல்லாம ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இப்போ அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையும் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் பிரதானமாக வந்து மகளிருக்கான உரிமை தொகை 3000 ரூபாய் நாங்கள் கொடுப்போம். அடிச்சு விடு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அதிமுகவும் திமுகவும் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களான்னு மக்கள் எழுச்சி தன்னெழுச்சியாக பொதுமக்கள் வர்றாங்க. அவர்களே முடிவு செய்து விட்டார்கள். மோடி அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி வரணும். தலைவன்கிறது நாம தேடி போற விஷயம் இல்ல, நம்ம தேடி வர விஷயம். உங்களை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு தலைவனா கூப்பிடுறாங்க. நீங்களே களத்தை பாக்குறீங்க. சொல்ற கேள்விக்கு அதுக்கு பதில் சொல்லணும். டிஆர்பி ஏத்துறதுக்கு அவங்க பேசுறவங்களுக்கா நான் ஏன் பேசுறேங்க? களத்தினுடைய நிலவரத்தை நீங்களும் பாக்குறீங்க, நானும் பாக்குறேன். இன்னைக்கு சாதாரண பொதுமக்கள், அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் களத்துக்கு வந்திருக்கின்றார்கள். விவசாய பெருமக்கள் வந்திருக்கின்றார்கள். சிட்டி வில்லேஜ்னு எல்லா பக்கமும் டீப்பா இறங்கி வேலை பார்க்கறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சம் 60% வாக்குகள் பெறும். 60 முடிகிறது. 60. இந்த கேள்விக்கு நான் பதிலே சொல்ல போறது இல்லைங்கண்ணா. நீங்க ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு கேளுங்க, நான் பதில் சொல்றேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? தமிழ்நாட்டுல ஊழலை பத்தி பேசக்கூடிய முதல் அரசியல் தலைவர் யாருன்னு சொல்லுங்க. இல்லன்னு அண்ணாமலை என்ன தாண்டி இன்னொருத்தர் பயங்கரமா விமர்சிக்கிறார் சொல்லுங்க. ஒரு பிக்கிங்கானா? இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்கிறாங்க? மத்திய அரசுல நாங்க ஆட்சியில் இருக்கிறோம். அதை தைரியமா பேசுறது. பரிசு என்ன? முதலமைச்சர் 2 வழக்குகள் தனிப்பட்ட முறையில மேல போட்டிருக்காரு. 83 FIR. இதான் பரிசு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இன்னைக்கு சில கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரவே போறதில்லை. அதை பத்தி எதுக்கு பேசணும்? சரி ஸ்டாலின் சொன்னாரு, இதே கோயம்புத்தூருக்கு வந்து 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னாருங்க? நான் ஆட்சிக்கு வந்தா நடவடிக்கை எடுப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னாரு. மணின்னு யாருக்கெல்லாம் பேர் இருக்கோ நடவடிக்கை எடுப்பேன். இப்பயே 2 பேர் அன்கோ போட்டிருக்காங்க. இந்த பார், இனிமே உன் லைஃப்ல இந்த டவுட் வரவே கூடாது. நான் யார் காசு கொடுத்தாலும் வாங்குவேன். அதனால்தான் மறுபடியும் சொல்றேன், கோயம்புத்தூரை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக இணைந்து விட்டார்கள். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கடா. அவங்களுக்கு தெரியும். இதே ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து 2021 தேர்தல் பரப்புரையில சொல்லலையா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லலையா? அப்படியா சொன்னா? ஆமா. எல்லாத்தையும் உங்களுக்கு பட்டியலா போட்டு கொடுக்கிறேன். அதை பார்த்தாவே தெரியும். மத்திய அரசுடைய திட்டங்களை கொள்ளையடிப்பதற்காக மட்டும்தான் கோயம்புத்தூருக்கு நாங்க கொடுத்தோம். இவங்க கொள்ளையடிப்பதற்கு மட்டும்தான் இவங்க பயன்படுத்துறாங்க. ஏய், என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது. மன்னிச்சிருங்க பாஸ், பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். ஏழைகளுக்கு தன் சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்தவர் சாதி தலைவர் ஆயிடுறாரு. தன் சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு 70 வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிடுறாரு. என்னுடைய ஐயான, என்னுடைய தாத்தன், நான் அவனுக்கு பேரன். கிறிஸ்தவம் இஸ்லாமியும் தமிழன் சமயமே இல்லையே. இங்க இருக்கிற கிறிஸ்தவனும் இங்க இஸ்லாமியனும் தமிழன், பெரும்பான்மை தேசியனத்தின் மகன். நான் ஓட்டுக்காக நிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இல்ல, நமக்கு ஒரு லாபம் இல்ல. மணிப்பூர்ல இருந்து யாரும் நமக்கு ஓட்டு போட போறது இல்ல. இங்க இருக்க கிறிஸ்தவனும் நமக்கு போட போறது இல்ல. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்று தேவனின் பிள்ளைகள்னு. அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. நீங்க சாத்தானின் குழந்தைகள்னு நான் சொல்லல, சாத்தானின் குழந்தைகளா ஆயிட்டேன்னு ஆதங்கப்படுறேன். எம்ஜிஆர் பாத்திருக்கேன், சிவாஜியை பாத்திருக்கேன், ரஜினியை பாத்திருக்கேன், கமலை பாத்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. அண்ணா, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம்ண்ணே. அண்ணா, இன்னைக்கு எலெக்ஷன் வர்றதுனால நிறைய இடங்களுக்கு நான் போய் பரப்புரை நிகழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரம்ஜான் பண்டிகைன்னு இந்தியாவில் உள்ள எல்லா இஸ்லாமிய சகோதரர்களும் இன்னைக்கு ரம்ஜானை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில எல்லா பண்டிகைகளை கொண்டாடுறவங்களையுமே எல்லாரையுமே வாழ்த்தணும்னு. அதுதான் வந்து ஒரு ஒற்றுமையை நம்ம வலியுறுத்த முடியும்.
ஸோ அக்கார்டிங் டு மீ இது எத்தனை தலைவர்கள் பண்ணுவாங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. பட் அஸ் அ லீடர் அண்ணாமலை இதை பண்ணுவேன். நன்றி, வணக்கம்ண்ணே.